நீங்க பார்க்கும் முகம் உண்மையான நபரா இல்ல ஏஐ உருவாக்கினதா? இதுக்கு பேர் தான் டீப் ஃபேக் ஏஐ. டீப் ஃபேக்னா என்ன? டீப் லேர்னிங் பிளஸ் ஃபேக். ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மனிதரின் ஃபேஸ், வாய்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வேற வீடியோவில் சூப்பர் இம்போஸ் பண்ணுறது தான் டீப் ஃபேக். இன்னும் விளக்கமாக பார்ப்போம். ஒரு ஆக்டர் பேசாத டைலாக் கூட பேசுகிற மாதிரி கிரியேட் பண்ணலாம். அது ரியல் மாதிரி இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது? முதல்ல அந்த மனிதரின் ஃபோட்டோஸ், வீடியோஸ், வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஏஐ மாடல் அதை ட்ரெயின் பண்ணி அந்த முகத்தையும் குரலையும் கற்றுக்கொள்கிறது. அப்புறம் அந்த ட்ரெயின்ட் மாடல் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஸ்வாப் அல்லது வாய்ஸ் க்ளோன் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி கேன்ஸ்னு சொல்லப்படும் டெக்னாலஜி யூஸ் ஆகுது. ஓகே, இந்த கேன்னா என்ன? 2 ஏஐ சிஸ்டம்ஸ் ஒரே நேரத்தில் வேலை செய்யும். ஒரு ஏஐ ஜெனரேட்டர், இது ஃபேக் இமேஜ் அல்லது வீடியோவை உருவாக்கும். இன்னொரு ஏஐ டிஸ்கிரிமினேட்டர், இது அந்த அவுட்புட் ரியலா இல்ல ஃபேக்கானு கண்டுபிடிக்க முயற்சி செய்யும். இந்த 2 ஏஐயும் ஒரே நேரத்தில் போட்டி போடும். ஜெனரேட்டர் இன்னும் ரியலிஸ்டிக்கா உருவாக்க முயலும். டிஸ்கிரிமினேட்டர் அதை பிடிக்க முயலும். இப்படி போட்டி போட்டு அந்த அவுட்புட் குவாலிட்டி நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகி கொண்டே இருக்கும். அதனால தான் டீப் ஃபேக் வீடியோஸ் இவ்வளோ ரியல் மாதிரி இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஏஐ பொய் உருவாக்கும், இன்னொரு ஏஐ அது பொய்யான்னு கேட்கும். இந்த கண்டினியூவஸ் காம்படிஷன் தான் டீப் ஃபேக்கை டேஞ்சரஸாகவும் பவர்ஃபுல்லாகவும் ஆக்குது. டீப் ஃபேக் நல்லதுக்கும் யூஸ் ஆகுது. சினிமாவில் ஆக்ட்ரஸை யங்காக காட்டலாம், டப்பிங்கில் வாய்ஸ் மேட்ச் பண்ணலாம், எஜுகேஷனில் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் பேசுகிற மாதிரி காட்டலாம். ஆனால் மிஸ்யூஸ் பண்ணினா பெரிய ஆபத்து. ஃபேக் நியூஸ், ஸ்கேம் கால்ஸ், பொலிட்டிக்கல் மேனிப்புலேஷன் எல்லாத்துக்கும் டீப் ஃபேக் யூஸ் ஆகுது. டீப் ஃபேக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபேஸ் அன்நேச்சுரலாக இருக்கா? லிப் சிங்க் சரியாக இருக்கா? ஐஸ் பிளிங்கிங் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கா? இப்படி க்ளூஸ் பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் சேஃபஸ்ட் வே, ஆன்லைனில் பார்க்குறது எல்லாம் பிளைண்டாக நம்பாதீங்க. டீப் ஃபேக் ஒரு பவர்ஃபுல் டெக்னாலஜி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஏஐ டெக் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.